ஹலோ கைஸ், இந்த வீடியோல 2 சூப்பரான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போறது ஃபியூஸ்ன்றது. இது வந்து நீங்க தீபாவளி பட்டாஸ் மேலலாம் இருக்கும்ல திரின்னுவாங்களே, அது கொஞ்சம் பெரிய சைஸ் இது அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு நல்ல ஃபயர் ஸ்டார்ட்டரா யூஸ் ஆகும். கேம்பிங்லாம் போறப்போ ஃபயர் ஸ்டார்ட் பண்ணணும்னா இத வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஈஸி டூ கேரி. அதுக்கப்புறம் இது வந்து வாட்டர் ப்ரூஃப். தண்ணீல நனையவே நனையாது. சில பேர் வந்து இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? நான் 3 தீக்குச்சி எடுத்து கொளுத்திக்கிறேன் அப்டின்னுவாங்க. நீங்க அப்டி பண்ணீங்கன்னா கூட அதில இருக்க வுட்டோ, பிளாஸ்டிக்கோ டக்குன்னு பத்திக்கும். ஆனா இது கொஞ்சம் டைம் தரும். ஸோ அது எப்டி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன சைஸ் ஸ்ட்ரா இல்லன்னா நார்மல் ஸ்ட்ராவ ஒரு பக்கம் இந்த மாரி கட்டிங் பிளேயர்ல புடிச்சிட்டு ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அத அப்டியே நார்மலா விட்டுடலாம். இல்லன்னா ஃப்ளாட்டான எதனா சர்ஃபேஸ்ல தட்டிக்கோங்க. அது வந்து ஸ்டிக் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு தீக்குச்சிக்கு மேல பிளாக் கலர்ல இருக்கும்ல, அதெல்லாம் பிச்சு பிச்சு தனியா வச்சுக்கோங்க. நீங்க பிச்சு போற அந்த பிளாக் கலர் எல்லாமே பொட்டாசியம் குளோரைட், சல்ஃபர் அப்புறம் ஸ்டார்ச் இது 3த்தையும் சேர்த்து க்ளூல மிக்ஸ் பண்ணி வைக்கிறது. நீங்க அத திருப்பி தனியா எடுத்து பவுடர் ஆக்குறீங்க. நீங்க அத வந்து ரொம்பவும் பவுடர் ஆக்காதீங்க, ரொம்பவும் நார்மலா வைக்காதீங்க. ஒரு மாரி மாடரேட்டா வச்சுக்கோங்க. இப்போ அத எடுத்து ஒரு பக்கம் சீல் பண்ண அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்குள்ள வச்சிருங்க. வைக்கிறப்போ ஒரு டூத் பிக் எடுத்து உள்ள குத்திட்டு குத்திட்டு வைங்க. ஸோ அப்பதான் நீங்க போடுறது வந்து நடுவுல ஏர் இல்லாம கம்ப்ரஸ் ஆகும். இப்போ இத 3/4க்கா ஃபில் பண்ணிட்டு, திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே பண்ணுங்க. கட்டிங் பிளேயர்ல புடிச்சிட்டு, ஒரு பக்கம் ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணிட்டு நீங்க அத அப்படியே விட்டாலும் பரவால்ல. அது வந்து சீல் ஆயிடும். அப்படி இல்லன்னா, நான் பண்ற மாரி லைட்டர் வச்சுட்டு ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா போதும் அதுல. அவ்வளதான். உங்களோட ஃபியூஸ் ரெடி. நான் இந்த மாரி 5 செஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நேரம் அந்த ஃபயர் இருக்கணுமோ, அவ்வளோ பெருசா பண்ணிக்கோங்க. வாங்க செகண்ட் பார்க்கலாம். இதுல ஒரு பாட்டில எப்படி நீங்க ஸ்ட்ரிங் மாரி ஆக்கணுன்ற அந்த மிஷின பண்ணுவோம் நம்ப. இதுதான் அந்த மிஷின். ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரப்பர் பீஸ் மேல கார்விங் நைஃப் வச்சுட்டு ஒரு ஸ்க்ரூ மாரி போட்டுருங்க. கார்விங் நைஃப் இல்லன்னா கூட பரவால்ல. நார்மல் நைஃப்ல ட்ரில் பண்ணிட்டு இந்த மாரி பண்ணலாம். ஸ்க்ரூ எதுக்கும் இல்ல. ஒரு சப்போர்ட்டுக்கு தான். இந்த ஸ்டெப் என்னன்னா, எப்பவுமே நான் எந்த ஒரு பொருள ஸ்ட்ராங்கா ஒட்டுறதுக்காகவும் த்ரெட் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து இதுலயும் த்ரெட் கட்டிக்கிறேன். நான் போன வீடியோல கூட சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். எப்பவுமே த்ரெட்ட வந்து மேல 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 கட்னோம்னா, அந்த பொருள வந்து அது ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கும். இப்ப நான் அது மேல கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிக்க தான் நான் யூஸ் பண்ண போறேன். இந்த ரப்பர அந்த கிரீன் கலர் ரப்பர் சைஸ்க்கு வெட்டிட்டு, அந்த ஸ்டிக்ல நடு பார்ட்ல ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் கார்விங் நைஃப கரெக்ட்டா அதுல படுறா மாரி ஒட்டிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சூண்டு தான் கேப் இருக்கு. அந்த நைஃப்க்கும், கீழ இருக்க பலகைக்கும். இப்ப அத இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, அந்த ரப்பரோட சேர்த்து கீழ இருக்க கட்டையும் நான் ஃபுல்லா கட்டிக்கிறேன். இப்ப அதுக்கு மேல ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, அதே ரப்பர்ல அதே கலர் கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக, அந்த ஷேப்ல கட் பண்ணி நான் மேல போட்டுக்கிறேன். 2 சைடுமே. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதுக்கு மேலயும் த்ரெட் போட்டு கம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரோப் பண்றதுக்காக பாட்டிலோட பாட்டம் சைட மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அந்த பாட்டிலோட பாட்டம் சைட நம்ம செஞ்சு வச்ச போர்ட்ல ஷார்ப்பான சைடு எங்க இருக்கோ, அதுல வச்சு பிரஸ் பண்ணுங்க. இந்த சைடு வரும். பாட்டிலோட பாட்டம் சைடு எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, உங்களுக்கு ஆரம்பம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியா வந்துரும். பாட்டிலோட கேப் இருக்க இடத்துல உங்களோட ஃபிங்கர வச்சுட்டு இழுத்தீங்கன்னா சர்ருன்னு வந்துரும் அது. இப்போ ஈஸியா இருக்கு பாருங்க. நீங்க வந்து மோஸ்ட்டா கொஞ்சம் டிசைன் இல்லாத பாட்டிலா யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்லா வரும். என்னோட பாட்டிலோட நெக் அன்டிஃபைன்டு ஷேப்ல இருக்கிறதுனால தான் கொஞ்சம் இந்த மாரி ஆயிடுச்சு. நம்ம இதுலேருந்து எடுக்கிற ரோப் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, யுவா ஸ்கில்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணிடுங்க. வேற எதுனா சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.